ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் எஸ் திருமணிகண்ணன். நான் ஒரு மனிதவள ஆலோசகர். நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது 369 மேனிஃபெஸ்டிங் டெக்னிக். அதாவது என்னென்னா, நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய 369 பிரபஞ்ச விதியை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் 369 மூலிமா உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் எந்த பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 369 பிரபஞ்ச விதி, இது நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு தந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலே டெஸ்லா. அவர் பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இவர் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 369 மேனிஃபெஸ்டிங் டெக்னிக், அதாவது மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பகிரங்கப்படுத்துதல் இல்லைன்னா வெளிப்படுத்துதல். நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கிறீங்க. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகமே பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியில் தான் உருவாக்கப்பட்டது. நம்ம உடம்பும் ஒரு எனர்ஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு துகள் தான். அதே மாதிரி இந்த பிரபஞ்ச விதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதில் தான் இந்த மேனிஃபெஸ்டிங் டெக்னிக், லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகுது. இந்த 369 டெஸ்லா என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, பிரபஞ்சத்தின் திறவுகோல்னு சொல்கிறாரு. அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்கு நீங்கள் 369 பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை உங்ககிட்ட இருக்கிற சாவி மூலிமா நீங்கள் திறக்க முடியும். அதுதான் இந்த 369க்குள்ள ஒரு மகத்துவம்னு சொல்கிறாரு. 90% நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழ்மன பதிவை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது தான் இந்த பிரபஞ்ச விதின்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு அதுதான் இந்த மேனிஃபெஸ்டிங் டெக்னிக்கில் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லா விஷயத்தையும் உங்கள் உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை உணர்ந்துக்கிறீங்க. இந்த 369 அதை நீங்கள் பண்ணுறதுக்கு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன இலக்கு வைக்க போகிறீங்கிறது உரிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் அதுதான். நீங்கள் என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்ன மாதிரி இலக்கு இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கான அஃபர்மேஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். அஃபர்மேஷன் சொல்லும் பொழுது உறுதிமொழி. நீங்கள் உங்களுக்கான இலக்கும் அந்த அஃபர்மேஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அஃபர்மேஷன் சொல்லும் பொழுது இப்போ எப்படி அஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கணும். எப்போ நீங்கள் அந்த விஷயத்தை நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த நடந்துருச்சுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது ஒரு ஃபீலிங், உங்களோட நல்ல ஃபீலிங்கை சொல்லுது. நான் நல்ல வேலையில் இருக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் நல்ல வேலை இருக்கிறீங்கன்றதை பிரகடனப்படுத்துகிறீங்க. எப்போ நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீங்களோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் இந்த உங்கள் உணர்வு இருக்குல்ல, உங்கள் ஆழ்மன பதிவில் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் நம்ப வைக்கிறீங்க. அதுதான் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ என்ன ஆகுனா, அது இன்டர்ன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலோட உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான சந்தர்ப்பங்கள் நல்லா அமையும். இப்போ முதல் ஸ்டெப் என்ன பார்த்தோம், கோலுக்கு செட் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த பிரகடனப்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் எழுதணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கான உணர்வை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். எப்போ நீங்கள் எழுத போகிறீங்களோ அப்போ அதுக்கான உணர்வை நீங்கள் உருவாக்கணும். உங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சாவோ, உங்களுக்கு இல்லை ஒரு வேலை கிடைச்சிச்சினாலோ, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறந்தாலும், நீங்கள் என்ன மாதிரி உணர்வை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமோ அந்த உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணணும். எப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குதோ, நீங்கள் உங்கள் ஆள் மனசை நீங்கள் நம்ப வைக்கிறீங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆள் மனசை நீங்கள் நம்ப வைக்கிறீங்க. அது மூலிமா உங்களுக்கு பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் அமையுது. உங்கள் ஆள் மன பதிவை நீங்கள் மாற்றுறீங்க. அதுக்கு இந்த ஃபீலிங் அண்ட் விஜுவலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த விஜுவலைஸ் பண்ணுறது, அதாவது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றத நம்ம காட்சிப்படுத்துகிறோம். காட்சிப்படுத்திட்டு அதே நேரத்தில் அந்த உணர்வுபூர்வமாக அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் வெளிப்பாடு ரொம்ப நல்லா அமையுது. மூணாவது பாயிண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு
நல்ல இடமா பார்த்துட்டு கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி உங்கள் மனநிலை நல்லா இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எழுதின அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அந்த அஃபர்மேஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 தடவை வந்து காலையில் எழுதணும். இதுதான் வந்து 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 3 வாட்டி எழுதுனீங்களா அதே நோட்டில் வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 6 தடவை திருப்பி வந்து எழுதுறீங்க. அதே உணர்வு, அதே மாதிரி ஃபீலிங், ஒரு தனியான காமான இடமா பார்த்து உட்காந்துட்டு அதே மாதிரி அந்த 6 தடவை எழுதும் பொழுது உங்களுக்கு திருப்பி நீங்கள் காலையில் எழுதின ஒரு விஷயத்தை திருப்பி வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. உங்கள் ஆள் மனசுக்கு திருப்பி வந்து நீங்கள் தெரிவிக்கிறீங்க. அது மூலிமா உங்கள் பிரபஞ்சத்துக்கு வந்து நீங்கள் தெரிவிக்கிறீங்க. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல காலையில் 3 தடவை எழுதிருக்கீங்க, அதுக்கப்புறம் 6 தடவை வந்து மதியம் எழுதிருக்கீங்க. ராத்திரி வந்து ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா உங்களுக்கு ஆள் மனசில் கனெக்ட் பண்ணக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆழ்மன பதிவுக்கு உங்களுக்கு அதிக அளவில் வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 9 தடவை எழுத போகிறீங்க. அதே உணர்வோட அதே காலையில் எழுதின அந்த அஃபர்மேஷனை வந்து நீங்கள் திருப்பி 9 தடவை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. அதே உணர்வோட எழுதி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் படுக்க போகிறீங்க. இந்த ஒரு 3 விஷயத்தை, அதாவது நான் காலையில் 3 தடவை, மதியம் வந்து 6 தடவை, அதுக்கப்புறம் நைட்டு 9 தடவை ரெகுலராக எழுதும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையிறதுக்கு இந்த 369 மேனிஃபெஸ்டிங் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த டெக்னிக்கை வந்து எத்தனை தடவை எழுதணும், எத்தனை நாள் எழுதணும்? அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். அப்போ அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் மினிமமாக வந்து ஒரு 9 நாள் எழுதலாம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கூட்டுத்தொகை 3 இல்லைன்னா 6 வர மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். அதாவது 21 நாள் இல்லை 33 நாள், அது உங்களோட விருப்பம். உங்களுக்கான கன்வீனியன்ஸ் டைமை பார்த்து நீங்கள் வந்து எழுதலாம். இந்த 9 நாள் சொல்கிறது தான் தொடர்ச்சியாக எழுதுறதுக்கு அந்த 9 நாளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். 9, அதுக்கப்புறம் 21, 33. இப்போ நீங்கள் வந்து எழுதும்போது கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எழுதுகிற விஷயம் வந்து ரியலிஸ்டிக்காக எழுதுங்க. ரியலிஸ்டிக்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜினாக ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கணும்னு சொல்லி நீங்கள் உடனே வந்து எழுதுனா மனசு வந்து நம்பாது. என்னடா 1 கோடியா எப்படி கிடைக்கும்ன்றதை அந்த ஆள் மனசே வந்து நம்பாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆள் மனசை நம்ப வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எப்போ அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குதோ, அப்போ என்னென்னா நீங்கள் பெருசாக நீங்கள் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் நீங்கள் நடத்துறதுக்கு வந்து உங்கள் மனமும் வந்து தயாராக இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து நல்லா வேலை செய்யும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதில் மேனிஃபெஸ்டிங் டெக்னிக்கில். இந்த பதிவில் நாம் 369 மேனிஃபெஸ்டிங் டெக்னிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், மனிதவள ஆலோசகர்.